ஸோ இந்த வீடியோவில் ஒரு பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சைஸ் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன ஆல்டிஹைட் வந்து கிடைக்கணும். அப்போ நமக்கு வந்து என்ன ரியேஜென்ட் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து பிரைமரி ஆல்கஹால் முதல்ல ஒரு பிரைமரி ஆல்கஹாலுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எழுதிடுவோமா? பிரைமரி ஆல்கஹாலுக்கு CH3 CH2 CH2 OH. ஓகே, நமக்கு என்ன எழுதிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொப்பனால் வந்து நம்ம எழுதிருக்கிறோம். இதை நம்ம என்ன பண்ணால் ஆல்டிஹைடை வந்து மாற்றணும். அப்போ 3 கார்பன் அட்டம் இருக்கக்கூடிய ஆல்டிஹைட் நம்ம என்ன பண்ணணும்? CH3 CH2 CHO வந்து நமக்கு வந்து மாற்றணும். ஓகே, ஒரு ஆல்டிஹைடை வந்து நமக்கு வந்து மாற்றணும். அப்போ இதுக்கு என்ன ரியேஜென்ட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு ஆக்சைசிங் ஏஜென்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம். அப்போ மைல்டு ஆக்சைசிங் ஏஜென்ட்க்கு நமக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா MnO2. ஓகே, ஸோ MnO2 அப்படின்னா CrO3 வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். CrO3 வந்து யூஸ் பண்ணலாம். சில PCC கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, PCC கூட ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, அப்போ இந்த 3 ஆக்சிஜன் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, 3மே யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஆர், இது இல்லைனா இது வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஓகே, மைல்டு ஆக்சைசிங் ஏஜென்ட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து 3 எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கிறேன். ஓகே, MnO2 CrO3 PCC. அப்போ இந்த 3ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரீஜன் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஓகே, நான் எதுக்கும் இங்கே வந்து ஒன்றை மட்டுமே நான் எழுதி வைக்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணால் 3ஐயும் தூக்கி உள்ளே எழுதி வச்சுறீங்க, அது தப்பு. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணால் இதெல்லாம் நமக்கு வந்து மைல்டு ஆக்சைசிங் ஏஜென்ட். இப்போ நம்ம என்ன பண்ணால் இதே ஆல்கஹாலை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இதே ஆல்கஹால் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ MnO2க்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா KMnO4 வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா KMnO4 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் த ஸ்ட்ராங் ஆக்சிஜன் ஏஜென்ட். அப்போ ஸ்ட்ராங் ஆக்சிஜன் ஏஜென்ட் போட்டிங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம என்ன கிடைச்சிடும் பார்த்தீங்கன்னா ஆசிட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும், COH வந்து கிடைச்சிடும். அப்போ நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. மைல்டு ஆக்சிஜன் ஏஜென்ட் போட்டால் ஆல்கஹாலேருந்து ஆல்டிஹைடாக போய் நமக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும். ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்சிஜன் ஏஜென்ட் போட்டிங்கன்னா ஆல்கஹாலேருந்து நமக்கு டைரெக்டாக வந்து ஆசிட் வந்து கன்வெர்ட் ஆகிடும்.